அவருக்கு கண் பார்வை மங்கிருச்சு. கூட்டிட்டு வந்து தன்னோட வச்சு வைத்தியம் பார்த்துடணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு எங்க தலைவன். அது சூழல் அமையல. அப்ப பேசிட்டு இருக்கும்போது, இது எப்படிப்பா அந்த இது நடந்திருக்கும் அந்த மரணம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. மோர்ல விஷத்தை வச்சு கொடுத்துட்டானுங்க. மோர்ல விஷத்தை வச்சு கொடுத்து கொன்னுட்டானுங்க. அவரு அந்த கூட இருந்த எல்லாரும் குடிச்சிட்டு கை கழுவ போகும்போது, அதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்றதுக்கு திரும்பி பார்க்கும்போது குடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆளு. என்ன இங்கிலீஷ் படமெல்லாம் தோத்து போயிடும். அவர் இருக்கிறவரை கர்நாடக எல்லையிலிருந்து ஒரு காக்கா கூட நம்ம நிலப்பரப்புல பறக்கல. அவரை திருடம்பா. இவரே திருடன்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கெல்லாம் என்ன பேர் வைப்பா? நீதான் முடிவு எடுக்கணும். காட்டுக்குள்ளதான்டா நம்மால் இருந்தான். நாட்டுக்குள்ள எல்லாரும் சாராங்காய்ச்சி விற்கிறீடா, காட்டுக்குள்ள காய்ச்சினானாடா. எங்கால டீ காஃபி பான்பராக்கு பீடா வெத்தலை சிகரெட்டு பீடி குடிச்சதா செய்திருக்கடா? 2 பேருக்குமே கிடையாது. ஏன்? என் இனத்தின் மாண்பு கட்டுன மனைவி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை கூட தொட்டறியாத வீரங்க 2 பேரும். நாகப்பாவை தூக்கிட்டு போனவனுக்கு நமிதாவை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கிட்டு போய் முடியாதா? நீ கேட்கணும்டா, நீ கேட்கணும். என்னங்க பண்ணிட்டாரு அவரு? சந்தன கட்டையெல்லாம் வெட்டி வெட்டி வித்துட்டாரு. சரி வித்துட்டாரு. அப்புறம் என்னங்க பண்ணாரு? யானையெல்லாம் கொன்னுங்க தந்தத்தை வித்துட்டாருங்க. வித்தவர் காட்டுக்குள்ள இருந்தாரு, வாங்கினவன் எங்கடா இருந்தான்னு நீ கேட்கணும். நீ ஒரு தடவை கேளு. ஏண்டா வித்தவனையே தேடி போனீங்களடா, வாங்கினவனை ஏண்டா ஒருத்தனை கூட கைது பண்ணல? ஏன்னு கேளு. அதிகாரத்தில் இருந்தவன் தான் வாங்கி வித்தவன். அவர் வெளியில வந்து பேசினா பல பேர் வாழ்க்கை நாசம் ஆயிரும்னு அவனை கொல்லணும்னு துடிச்சான். இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு ஆடுறான். வீரப்பன் செத்துருக்கலாம்டா, அவன் புள்ள நான் உயிரோட இருக்கேன். தொலைச்சு வந்து வந்து நீ ஆட்டம் காட்ட. காவிரியில தண்ணி, காவிரி நோ நோ காவிரி. அப்படியா? என்எல்சியில ஒரு சொட்டு மின்சாரம் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு, ஒரு யூனிட் மின்சாரம் கொடுக்க மாட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் போடாங்கிட்டு. ஏய் போடா. எனக்கு தண்ணி தராத போது எங்கே போய் படுத்திருந்தார் ஐயா இவ. தம்பி என்னை நீ நல்லா பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு காட்டான நீ வரலாற்றிலே சந்திக்க முடியாது. பெரிய சேட்டக்காரன் தம்பி. யாரு? இந்த பக்கம் இந்த பக்கம் ஆளுகளை பார்த்தீல 2 பேரையும். சும்மா ஏதாவது பேச கூடாது. இது நெய்வேலி பழுப்புணர்வுக்கறி வந்துங்க, அது மின்சாரம் வந்துங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. யாரு சொன்னதுங்க? ஏய் பூட்டு அங்க போடுவேன், சாவி என் கையில் இருக்கும். ஒரு பையன் அங்க வர முடியாது. ஒரு சொட்டு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் எவனுக்கும் போகுது. வாடா உட்காந்து பேசுவோன்றோம்ல. ஏய் எத்தனை தடவை சவால் மாதிரி விடுறேன். நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு உட்கார்ந்துறேன். என் மீனவனை ஒரு தடவை, என் மீனவனை ஒரே ஒரு தடவை சிங்களா தொட்டுறா பாப்பா, தொட்டுறா. தொட்டுறா தொட்டுறா, நீ தொட்டுற நடுக்கடலை தூக்கிடுவேன்டா உன்னை, தூக்கிடுவேன். நீ சீமா ஏதாவது பேசிட்டுப்பா, அதாவது பேசிட்டுப்பாங்க. டேய் எங்க ஆளு தண்ணி கொண்டு போறான், பெட்ரோல் கொண்டு போறான், டீசல் கொண்டு போறான்னு இல்லையோ, குண்டு கொண்டு போவேன் வச்சு நடுக்கடல வீசுற, தகர்த்து எரிஞ்சிடுற, இன்டர்னல் இஷ்யூ ஆக்கிடுற. பஞ்சாயத்து என்கிட்ட வரட்டும்டா, நான் பேசிக்கிறேன். நான் பேசுறது ஒன்னால நம்ப முடியல. சத்தியமா நடத்தி காட்டுவேன். இந்த பாரு, சத்தியமா நடத்தி காட்டுவேன். நீ நம்ப மாட்ட, சிங்கள நம்புவான். சீமா வந்தா செஞ்சிருவான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னு கேளு, அவரோட மகன் சாதாரண ஆள் நினைச்சிடாத நீ. பைத்தியக்கார பையன் சும்மா ஆட்டம் கட்டுறது. காவிரியில் தண்ணி இல்ல, அது இல்ல. போடா, உன்னோட வளம் உனக்கு, என்னோட வளம் எனக்கு, அவ்வளவுதானே.
தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இழிச்சவாகத்தனமாக ஒரு ஏமாளித்தனமாக கருதுவதை எப்படி இருக்கிறது? எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கிறது? இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா நாங்கள்? கேள்வி அதானடா. பாரத மாதாக்கு ஜெய். நாங்க பாரத மாதாவின் மக்களா இல்லையா? கன்னடான பாரத மாதா பெத்திருச்சு எங்களை தவிட்டுக்கு வாங்கிடுச்சா? இல்ல குப்பத்தொட்டிலிருந்து எடுத்து வளர்க்குதா? நாங்க பாரத மாதாவின் புத்திரர்களா இல்லையா? மான தமிழ் மக்கள் ஒன்னை ஞாபகம் சொன்னோம். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிற காங்கிரஸ், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை தமிழர்களுக்கு என்று சொல்ற பாரதிய ஜனதாவிற்கு, மான தமிழ் மக்களே, மான தமிழச்சி மார்ல பால் குடிச்சு வளர்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு ஓட்டு உனக்கு இல்லையா என்கிற நிலையை நம்ம உருவாக்கும். இல்லடா போடா போடா, திமுக பின்னாடி வர அவனுக்கு இல்லடா ஓட்டு, அவனையும் ஒழிப்போம்டா, அவனையும் ஒழிச்சு